மூன்று ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் நாட்டிற்குள் நுழைவதற்கு கனடா அரசாங்கம் தற்காலிக தடை விதித்துள்ளது. அதன்படி கொங்கோ ஜனநாயக குடியரசு, உகண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் வசிப்பவர்கள் புதன்கிழமை முதல் 90 நாட்களுக்கு கனடாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் கனடாவுக்குள் நுழைவதையும் அது நாட்டின் பரவுவதையும் தடுப்பதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கனடா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் முந்தி புக்கியோ வகை எபோலா வைரஸ் தேசிய தொற்று நோய் நிலையை எட்டுவதற்கான அபாயம் மிகவும் அதிகம் என்று உலக சுகாதார அமைப்பு அண்மையில் அறிவித்திருந்தது. இதற்கிடையில் கடந்த வாரங்களில் இந்த 3 நாடுகளுக்கும் பயணம் செய்த அமெரிக்க அல்லாத குடிமக்கள் அமெரிக்காவிற்கு நுழைவதற்கும் அமெரிக்கா கடந்த வாரம் தடை விதித்திருந்தது. இருப்பினும் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தங்கியிருந்த ஆனால் நோய் அறிகுறி இல்லாத கனடிய பிரஜைகள் நிரந்தர வதிவிட உரிமம் கொண்டவராக மற்றும் பிற வெளிநாட்டவர்கள் மே 30 முதல் 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்க வேண்டும். அமெரிக்கா, கனடா அல்லது பஹாமாஸ் ஆகிய நாடுகளில் எந்த ஒரு எபோலா நோயாளியும் அடையாளம் காணப்படவில்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.